பண்டாரவளை ஐஸ்லபி ஃபார்ம் தோட்டத்தில் காணப்படும் குளத்திலிருந்து நீர் கசிவதனால் அங்கு வாழும் குடும்பங்கள் தொடர்ந்தும் அச்சுறுத்தலை எதிர்நோக்கி வருகின்றனர். இந்த குளத்திலிருந்து நீர் கசிவதனால் தமது குடியிருப்புகளின் சுவர்களில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். 44 குடும்பங்களைச் சேர்ந்த 207 பேர் வசிக்கும் பண்டாரவளை ஐஸ்லபி ஃபார்ம் தோட்டத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்னர் மக்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் இந்த குளம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. குளம் நிர்மாணிக்கப்பட்டதன் பின்னர் அங்குள்ளவர்களுக்கு மாற்றிடங்கள் வழங்கப்படும் என அதிகாரிகள் அறிவித்திருந்த நிலையில் இதுவரை தமக்கு எந்தவித வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என இந்த தோட்ட மக்கள் அங்கலாய்க்கின்றனர். கடந்த சில நாட்களாக பண்டாரவளை உள்ளிட்ட அதனை அண்மித்த பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதனால் குறித்த குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதுடன் தமது குடியிருப்புகளுக்கு சேதம் ஏற்படும் என்ற அச்சத்தில் தொடர்ந்தும் வாழ வேண்டி ஏற்பட்டுள்ளதாக ஃபார்ம் தோட்ட மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டனர். நாங்க இவ்வளவு காலமா எங்க வீட்டுக்கு முன்னால பண்டு ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த பண்டுல தண்ணி நிறைஞ்சி டொய்லெட் போவே இல்லாத நிலைமையில இருக்காங்க. அந்த டொய்லெட்டை தான் நாங்க பாவிக்கிறோம். எங்களுக்கு ஓட்டு கேட்க வந்தாங்க. திகாம்பரம் வந்தாரு, செந்தில் தொண்டமன் சார் வந்தாரு. சின்ன பிள்ளைகளை விட்டுட்டு போக இல்ல. ரொம்ப பயங்கரமான நிலைமையில உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். 75% மழை பெஞ்சாங்க, எங்களை இருக்க வேணாங்கிறாங்க. நாங்க எப்படி 75% மழை பெய்யுதுன்னு நாங்க எப்படி பாத்துக்கிறது? இந்த டொய்லெட் 3 வந்து நாங்க 50 பேர் போல நாங்க இதுல புள்ள குட்டி அவ்வளவு பேரை நாங்க இதுல பாய்க்கிறோம். எங்களுக்கு அதுல இருக்கிறதுக்கு கூட 5000 இருக்கு. புள்ள குட்டிக்கு இங்க பெரிய ஆளுங்க அவ்வளவு பேத்துக்கும் பின்னுக்கு கூட எங்களுக்கு அறுப்பு உண்டாகி புண்ணு மாதிரி எங்களுக்கு ஆகுது. இருந்தாலும் எங்களுக்கு இந்த மந்திரிமார் அவ்வளவு பேர் வாரிங்க, ஓட்டு கேட்க சந்தா கொடுக்கறோம், எல்லாம் கொடுக்கற நேரத்துல எங்களுக்கு இந்த சலுகையை வந்து யாருமே செஞ்சு கொடுக்குறீங்க இல்ல. இந்த குளத்திலிருந்து நீர்க்கசிவு ஏற்பட்டுள்ளமையினால் தமது வீட்டு சுவர்கள் தொடர்ந்தும் ஈரழிப்பு தன்மையுடன் காணப்படுவதாகவும் இவர்கள் குறிப்பிடுகின்றனர். இதுதான் பூமிக்கு மேல இது செவருக்கு வெறும் தண்ணியா தான் இருக்கு. வெறும் ஊரியா தான் இருக்கு. செம்ம ஊரு இது தட்டினா அங்க வீடு உணர்கிற மாதிரி தான் இருக்குங்க. அண்மையில் பெய்த கடும் மழையின் போது விடுவிக்கப்பட்டிருந்த மண்சரிவு எச்சரிக்கையின் போது இந்த மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு ஐஸ்லபி பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டிருந்ததுடன் பின்னர் அங்கு அவ்வாறானதொரு அனர்த்தம் ஏற்பட வாய்ப்பில்லை என தெரிவித்த அதிகாரிகள் அவர்களை மீண்டும் சொந்த குடியிருப்புகளுக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நைட்டுக்கும் பகலையிலையும் புள்ளையில விட்டுட்டு வேலைக்கும் போகல. என்ன நடக்குமோ எது நடக்குமோ எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு கூட நான் பண்டாலைக்கு வேலைக்கு போயிட்டு எனக்கு வேலை இல்லாம நான் வீடு திரும்பினேன். ஏன்னா அந்த விஷயனால 2-3 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கால் உடைஞ்ச மகனையும் வச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள நான் இருந்து ரவைக்கும் பகலைக்கும் கிடந்து கண்ணீரை வடிச்சுக்கிட்டு சமைச்ச சாப்பாடை கூட சாப்பிட முடியாத நிலைமையில நான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு ஆதரவு சொல்றதுக்கு எந்த யாருமே கிடையாது. தோட்டத்து நிர்வாகத்தை கேட்டா அவங்க அப்படி சொல்றாங்க, மந்திரிமார்கிட்ட போய் சொன்னா அப்படி சொல்றாங்க. நாங்களும் இந்த செவரு இடிஞ்சு விழுந்து நாங்க செத்த பிற்பாடு எங்களுக்கு செஞ்சு செலுத்துறதுக்கு யாரும் வர வேணாம். உயிர் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தொடர்ச்சியாக தமது வாழ்க்கையை கொண்டு செல்லும் இந்த மக்களுக்கு அதிகாரிகள் பாதுகாப்பான இடத்தில் தற்காலிக குடியிருப்பை எனும் அமைத்துக் கொடுப்பது சாலச் சிறந்தது.